بسم الله الرحمن الرحيم قال يا موسى அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னான், மூசாவே, இன்னிஸ்தஃபைதுக அலன் நாஸ், நான் உங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டேன் மக்கள் அனைவரிலும், அந்த காலத்தில் இருந்த மக்கள் அனைவரிலும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தகுதி உள்ளவர்களாக, நபித்துவத்துக்கு தகுதி உள்ளவர்களாக பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நுபுவத்தையும் ரிசாலத்தையும் இன்னும் வேதத்தையும் கொடுத்தான். உருள் அஸ்மான நபியாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். ரிசாலாத்தி, என்னுடைய ரிசாலத்தை கொண்டு உங்களை பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். கலாமி, என்னோடு பேசுவதற்குண்டான பாக்கியத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்து பொறுக்கி எடுத்துக்கொண்டேன். ஆகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், மா ஆத்தைத்துக, நான் உங்களுக்கு கொடுத்த இந்த நேமத்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்த நேமத்தாக கருதி கொள்ளுங்கள். வக்கும் மின ஷாக்கிரீன், நன்றியாளர்கள் உள்ளவராக நீங்கள் ஆகிவிடுங்கள், நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் கொடுத்த எவ்வளவு பேர் நேமத்தை, விசாலத்துங்கிறது எல்லாரும் கிடைக்கிற நேமத்தா இல்லை, விலாயத் எல்லாரும் கிடைக்கலாம். ஒரு மனிதர் இப்போ முயற்சி செய்வீங்க, நீங்கள் பெரிய வலியாக ஆகலாம், அந்த காலத்திலே பெரிய அவுலியாவாக ஆகலாம். இரவெல்லாம் தொழுகிறீங்க, பகலாம் நோன்புக்கிறீங்க, வணக்க வழிபாடுகளில் முயற்சி செய்றீங்க, அல்லாஹ் மேல காதல் கொண்டீர்கள், அல்லாஹ் தஆலா விலாயத் தரலாம். பொதுவாக எல்லா முஃமினும் வலிமார்கள் தான், அல்லாஹ்வை நேசர்கள் தான். அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வலி. வலின்னு அர்த்தம் என்னங்க? நண்பன். நண்பன் என்பது இரண்டு தரப்பிலையும் உள்ளதுதான் நம்பி. இவர் அவருக்கு இப்போ அப்துல் ரஹ்மான் இர்ஷாத் இருக்காருங்களே, இர்ஷாத் அப்துல் ரஹ்மானுக்கு நண்பருங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் இர்ஷாத் நண்பர் கிடையாது, அவர் விரோதி. சொல்ல முடியாது, அந்த மாதிரி சொல்ல முடியுமா? துரோகின்னு வேணா சொல்லலாம். துரோகினா யாருங்க? வெளியில் நண்பமாக நடிப்பான், உள்ளுக்கு நண்பனாக இருக்க மாட்டான். அதெல்லாம் துரோகி, முனாஃபிக், நயவஞ்சகன் அப்படின்னா சொல்லலாம். அவருக்கு எதிரிங்க, இவருக்கு நண்பன் சொல்ல முடியாது. நண்பன் என்பது இரு பக்கமும் தான் அன்பு காட்டப்பட்டதான் நண்பர்களாக முடியும். அப்போ எப்போ அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு நண்பன் தன்னை சொல்லிட்டானோ, நிச்சயமா ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வுக்கு நண்பனாக தான் இருக்கிறான். மூமின்களும் அல்லாஹ்வுடைய நண்பர்கள் தான். அதான் அல்லாஹ் சொல்லும்போது வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு மிகவும் நேசத்துக்குரியவர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள். அப்போ எல்லா மூமின்களும் அல்லாஹ்வுடைய வலிமார்கள் தான். இதுக்கு பேர் விலாயத்தே ஆம் அப்படின்னு சொல்றது, பொதுவான நட்பு. இப்போ எனக்கு உலக முஸ்லீம் எல்லாம் சகோதரர்கள் தான் இல்லையா? இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் அனைவருமே சகோதரர்கள் தான். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் நீதத்தை, நேர்மையான முறையில் அவரை சமாதானப்படுத்துங்கள், அவருக்கு இணக்கம் ஏற்படுத்துங்கள், அன்பா வச்சிருங்க எல்லாத்தையுமே சொல்ல குர்ஆன்ல. உலகில் உள்ள எல்லா முஃமின்களுமே சகோதரர்கள் தான். ஆனால் நம்மளுக்கு விசேஷமான சகோதரர்கள் இருக்கிறாங்க சில பேர். சகோதரர் விசேஷமான நண்பர்கள், அதே மாதிரி சொந்த சகோதரர்கள் சில பேர் இருப்பாங்க. அண்ணன் தம்பி, கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு சொல்றது அவங்கள. இதே மாதிரி உலகில் உள்ள ஒன்று விலாயத்தே ஆம், எல்லோருக்கும் பொதுவான விலாயத்து. இன்னொன்று விலாயத்தே ஹாஸ். விலாயத்தை ஹாஸ்ன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா இறைவனை பயந்து தக்வா செய்து, ஈமான் தக்வா, அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், ஈமான் கொண்டு அல்லாஹ்வை தக்வா செய்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா விசேஷமான முறையில் அவர்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறான், அவளை நேசிக்கிறான் அல்லாஹ் தஆலா. இதுக்கு பேர் விலாயத்தே ஹாஸுங்கிறது. இப்போ இந்த விலாயத்தே ஹாஸு நமக்கு கிடைக்கலாம். நாமும் ஈமான் கொண்டு தக்வா செய்தால் நமக்கு விலாயத் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா ஈமான் என்பதும் இஃப்தியாரி, தக்வா என்பதும் இஃப்தியாரில் உள்ளதுதான். ஆனால் இஃப்தியாரில் இருக்க போய் தான் அல்லாஹ் உத்தரவு போடுறான். என்னண்டு யாயுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் மேல் ஈமான் கொள்ளுங்கள், இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள் உத்தரவு போடுறான். இஃப்தியாரில் இல்லாத ஒரு வஸ்து அல்லாஹ் உத்தரவு போடுவானா? போட மாட்டான்.
உன் கட்டுப்பாட்டிலே இல்லாத ஒரு வஸ்து, உன் சுய இஷ்டப்படி நீ செய்ய முடியாத ஒரு வஸ்துவை அல்லாஹ் தஆலா உத்தரவு போட மாட்டான். இப்படி போல ஹாலிது, நீங்க போய் அந்த மலையை கொஞ்சம் இங்க இழுத்துட்டு வாங்க. எந்த மலையை? பக்கத்து ஊர்ல இருக்க மலையை கொஞ்சம் இங்க இழுத்துட்டு வாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையை கொஞ்சம் இங்க வைங்க சொன்னா அது முடியாது. நம்மால் முடியாத ஒன்றை அல்லாஹ் தஆலா நமக்கு உத்தரவிடுவதில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. இந்த ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் தஆலா சிரமப்படுத்துவதில்லை, கஷ்டப்படுத்துவதில்லை. அதனால அல்லாஹ் எப்ப தக்வா செய்யும் உத்தரவு போட்டானோ அது மஜ்பூரி அல்ல, இக்தியாரி தான், இல்திராரி அல்ல. நம்ம விலாயத்தை ஆம், விலாயத்தை ஹாஸ். விலாயத்தை ஆம் ஈமான கொண்டு, விலாயத்தை ஹாஸ் தக்வாவை கொண்டு. விலாயத்தை ஆமுக்கு ஷர்த் என்னங்க? ஷர்த் என்ன? ஈமான். விலாயத்தை ஹாஸ் ஷர்த் என்ன? தக்வா. அப்ப ஒருவன் ஈமான் கொண்டால் அல்லாஹ்வின் நேசனாக மாறிவிடுகிறான். இன்னும் மேற்கொண்டு தக்வா அதிகமாக செய்ய செய்ய அல்லாஹ்வுடைய நெருக்கம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வலா யஸாலு யதகர்ரபு இலைய அப்தி பின் நவாஃபில். நஃபிலான காரியங்களை கொண்டு அடியான் என் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அத்தா அஹ்பப்துஹு, எந்த அளவுக்கு தான் நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். கடைசியா இதா அஹ்பப்துஹு, எப்ப நான் அவனை நேசிப்பேனோ ஃபகுன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கும் காதாக, பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கையாக, நடக்கும் காலாக நான் ஆகிவிடுகிறேன். அப்ப இந்த விலாயத்தை ஹாஸ் என்பதும் இஃப்தியாரி, விலாயத் ஆம் என்பதும் இஃப்தியாரி. நுபுவத் என்பது இஃப்தியாரி கிடையாது. ஸோ இஷ்டப்படி, நம்ம இஷ்டப்படி கிடைக்கிறது இல்லை, நம்ம விருப்பப்படி சம்பாதிக்கிறது இல்லை. யாரோ ஒரு மனிதன் அல்லாஹ் ரொம்ப தக்வா செஞ்சு இரவெல்லாம் தாஜ்ஜுத் தொழுது பகலெல்லாம் நோன்பு வச்சு அல்லாஹ் அழுது அழுது கடைசி நபியா போயிட்டாருங்க. அவரு சொல்ல முடியுமா? யாராவது சாதாரண ஆளா இருந்தாருங்க அந்த புகாரி. இப்போ அவருடைய தக்வா இப்போ நபியாவே போயிட்டாருங்க. அவரு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா கொடுக்கறதான் கிஃப்ட் நபி, நுபுவத் என்பது. ரசூலுல்லாவோட அதுவும் முடிஞ்சு போச்சு. இனிமேல் யாரும் நபின்னு கிளம்ப முடியாது. தன்னை நபின்னு சொன்னா பெருமையாக தனக்கு பெருமை சேரும், மக்கள்லாம் தன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் 1400 வருஷமா பல்லாயிரக்கணக்கான பேர்கள் தன்னை நபின்னு சொல்லி உதவாங்கி செத்தாங்க. பெருமானார் காலத்திலே 3 பேர் கிளம்பினான் தன்னை நபின்னு சொல்லி. ஒரு அஸ்வதுல் அனசின்னு பேர் வச்சானது. அஸ்வதுல் அனசி. அவன் பின்னாடி ஆட்களை சேர்ந்துக்கிட்டு, நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டு யமன் நாட்டை கைப்பற்றிட்டான் ரசூலுல்லாஹ் காலத்திலேயே. யமன்ல இருந்து நிறைய முஸ்லீம்களை கொலை செய்து விட்டு, அங்கிருந்து ராஜாவும் முஸ்லீமான ராஜா அவரையும் கொலை செஞ்சுட்டு அவர் மனைவியை இவங்க முடிச்சுட்டான். அந்த அம்மா முஸ்லீமான அம்மா. நான் தான் நபின்னு சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த ஒரு சஹாபிக்கு தவால் அனுப்பிச்சாங்க. அவங்க பேர் ஃபைரோசு தைலமி, முஸ்லிமானவங்க. ஃபைரோசு தைலமி. அந்த அஸ்வதுல் அனசியுடைய ஃபித்னாவை நீங்க அடக்குங்க அப்படி. உதவி படையில அனுப்பல, தபால் தான் அனுப்பிச்சாங்க. எப்படிங்க? அஸ்வதுல் அனசியுடைய ஃபித்னாவை அடக்குங்க அப்படின்னு. அவன் பெரும் படையை வச்சு கைப்பற்றிருக்கான். பெரும் படை பலவு அவன்கிட்ட இருக்கு. இவங்க உடனே நேரம் அந்த மனைவி வீட்டு போயிட்டாங்க. அவனோட மனைவி வீட்டு போய் அவங்க அம்மா, அந்த அம்மா இவருக்கு இந்த இந்த ஃபைரோசு தைலமின் சொந்தக்காரங்க. ஏற்கனவே இந்த அரசனுடைய மனைவி அரண்மனையில் இருக்கிறாங்க. இவன் மனைவி ஆக்கிட்டான், அவங்கள கல்யாணம் முடிச்சுக்கிட்டான். இவன் அந்த அம்மாட்ட போய் சொன்னாங்க, நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீங்கம்மான்னு கேட்டாங்க. நான் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு மார்க்கத்தில் தான் இருக்கிறேன். இவனை நான் ஏற்றுக்கொள்ளலை, இவனை வலுக்கட்டாயமா பிடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா இருந்தால் எனக்கு கொலை செய்ய எனக்கு உதவி செய்யுமா நீங்க அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு வெளியிருந்து சுரங்க நோண்டி உள்ள வரணும்னு சொல்லி ஐடியா போட்டாங்க. ஆனால் அரண்மனை காவல்லாம் பலமா இருக்குது, எப்படி உள்ள வர்றது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த அம்மா ஐடியா கொடுத்துச்சு.
ஒன்றும் செய்ய வேணாம். நீ ஒரு 3 பேரை காவலாளிகள் தோட்டத்தில் அமைச்சிரு. இங்கே உள்ள ஒரு கடும் பாதுகாவல் நிறைந்த ஒரு அறைக்குள்ள நான் அவங்களை அனுப்பிச்சிடுறேன். வெளியிருந்து இப்போ காவலை மீறி உள்ளே வர முடியாது, ரகசியமாக உள்ளே வரணும். வந்து அவன் தூங்குற இடத்த நான் காமிச்சிடும், கொலை பண்ணுங்கன்னு சொல்லுங்க அந்த அம்மா. அதுக்கு வந்து அவர் சொன்ன எப்படி வெளியே உள்ளே வர்றது, எப்படி வெளியிருந்து சுரங்கணும்னு உள்ளே வாங்க. வெளியே சுரங்கணும்னு தெரிஞ்சு போயிடும் காவலாளிகளுக்கு. அதுக்கு ஐடியா பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது 3-4 பேரை காவலாளி மாதிரி வேஷம் போட்டு இங்கே அனுப்பிச்சிடுங்க, நான் என்னுடைய காவலாளிகள் சொல்லி கூப்பிட்டுக்கிறேன். நான் அவங்கள இங்கே தனியாக ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் அவங்கள அடைச்சி கலத்தா போட்டுடலாம். இப்போ இங்கேருந்தே ஐடியா சொல்லுது நம்ம. இங்கேருந்தே குழி நோண்டி வெளியே இந்த பெரும் கோட்டை சுவர் இருக்கு இல்லையா, இந்த சுவத்துக்கு கீழே அப்படியே குழி நோண்டி வெளியே வரைக்கும் வர்ற மாதிரி அப்படியே ஐடியா பண்ணிடலாம். இங்கே நீங்கள் வெளியே ஒரு 10-15 பேர் காத்துட்டுறீங்க. இந்த கூலி அங்கே வந்து முடிஞ்சோன்னு டக்குன்னு உள்ளே புந்து வந்துருக்கு. இப்போ வந்து அங்கங்கே ஒழிஞ்சு நடமாடிட்டே இருக்கிறது. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணாங்க, 4 பேர் உள்ளே புந்து கடைசி வரைக்கும் நோண்டி கொஞ்சம் ஊர் வச்சுட்டாங்க. பாக்கி அந்த இடம் கரெக்டாக மெயின் இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லி ஃபைரோஸ் ஜலமி சஹாபின்னு 2 பேர் வந்து பக்கம் அந்த ஒரு குழி தட்டிட்டு உள்ளே புந்து இங்கே வந்துட்டாங்க. ரவா சரி, அவங்க யாருக்கும் வெளியே தெரியல. இந்த காவலாளிகளுக்கெல்லாம் நடமாடி கொண்டிருக்கிற காவலாளிகள் கூட தெரியல. டக்குன்னு இங்கே வந்துட்டாங்க. நேராக கூட்டிக்கிட்டு சுற்றி கோட்டையில் பலமான காவல் இருக்கு, கோட்டைக்கு உள்ளே பூண்டாங்க இவங்க ரகசியமா. அந்த அம்மா கூட்டிக்கிட்டு நேராக அசூதல் தங்கி இருந்த ரூமுக்குள்ளே போய் உள்ளே விட்டு கதை சாத்திட்டாங்க. அந்த அம்மா உள்ளே போயிட்டாங்க. உடனே வெளியே காவலாளி நடமாட்டே இருக்கானுங்க. அந்த அம்மா வெளியே வந்துக்கிட்டாங்க. இருந்துக்கிட்டு இவர் உள்ளே போய் ஒரே குத்து, யார சரி நபின்னு சொல்றியா, உன்னைய முஸ்லீம்களை கொலை பண்றியா அப்படின்னு ஒரே குத்திட்டான். அவன் கத்துறான் கர்றந்து. காவலாளியும் ஓடி வந்துட்டாங்க. சத்தம் கேட்குது என்னமோ, நம்மளுடைய தலைவர் அரசர் வந்து கத்தராரும் ஓடி வந்தாங்க எல்லாம். இந்த அம்மா வெளியே நிற்கிறாங்க பொண்டாட்டி. அந்த அம்மா சொல்றாங்க, ஒன்றும் இல்லைங்க, நம்முடைய நபிக்கு வகி வந்துகிட்டு இருக்குது. வகி வரும்போது அப்படித்தான் அவருக்கு வந்து சத்தம் வரும். நீங்கள் எதுவும் கேட்டது இல்லையா? அந்த மாதிரிலாம் அது எப்பயுமே அப்படித்தான் சத்தம் வரும், பயப்பட தேவையில்லை. அவர் வகி ஜூலியஸ்லாம் வர்றாங்க இல்லையா, வரும்போது கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் அது. அதனால நீங்கள் போங்க அப்படின்னா அவங்க போயிட்டாங்க. பொண்டாட்டி சொல்லுது இல்லை, அவங்க போயிட்டாங்க. அவர் கதையை முடிச்சு அந்த ஆள் கதையை தலையை தனியாக அறுத்து வச்சுக்கிட்டார். உடனே அவங்க ஆட்கள் ரெடியாக வெளியே நிற்கிறாங்க. பெருஸ் தருமீடி ஆட்கள் எல்லாருமே. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே தலையை தூக்கி கோட்டை வாசலில் கொடி ஏற்றிட்டார். தலையை கொடி மாதிரி மேலே ஏற்றிட்டார். ஊரே பார்க்குது, ஆஹா செத்து ஒழிஞ்சான்னு. அவன் ஆட்கள்லாம் ஓடிட்டானுங்க எல்லாருமே. இவங்க ஆட்கள் அவங்க யாரும் முஞ்சி இருந்தவங்க 2 பேரை இவங்க ஆட்கள்லாம் போட்டு கழிட்டானுங்க. உடனே அவனுடைய பித்தனை ஒழிச்சு அவனை நபியாக ஏற்றுக்கொண்ட யாரையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. பொய்யன் அசூதுல் அனசின்னு பேர் அவனுக்கு. அவன் இங்கே கொல்லப்படுறான். பெருமாள் மதீனால உட்கார்ந்து சொல்றாங்க, அஸ்வதுல் அனசியை வந்து கொலை செய்து விட்டார்கள் அப்படின்னு. சஹாபாக்கள் யாரு கொலை செஞ்சு யாரை சொல்லலான்னு கேட்டாங்க. பெருமான சொல்றாங்க, மனிதர்களில் சிறந்த ஒரு நபர், அவர் பேர் ஃபைரோஸ் தைலமின்னு பேர், அவர் கொலை செய்து விட்டார் அப்படின்னு பெருமானா செய்தி சொல்றாங்க. எங்க மதியானம் உட்காந்து கொலை செஞ்ச அன்னைக்கே. அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு? இப்போ இந்த காலம் மாதிரி செல்போன்லாம் கிடையாது. அப்போ எல்லாவற்றும் செய்தி வாங்கி சொல்றாங்க சொல்லலாம். அதுக்கு பின்னாடி அந்த ஃபைரோஸ் தைலமி தபால் எழுதுறாரு. யார சொல்லலாம், உங்களுடைய அடிமை ஃபைரோஸ் தைலமியுடைய தபால் இது. அந்த அசூதுல் அனசியை ஒழிச்சு கட்டிட்டோம், இப்போ அல்லாஹ் தஆலாவுடைய மார்க்கத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு தபால் எழுதுறாங்க. அந்த தபாலை எடுத்துக்கிட்டு தூதுக்குழு வருது. யார்கிட்ட? பெருமாள்கிட்ட வரக்கூடிய அன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகை விட்டு மறைந்த நாள். வந்தாங்க, பெருமாள் உலகை விட்டு மறைஞ்சிட்டாங்க. வந்தவர்கள் பெருமாளை சந்திக்க முடியல. கஃபன் தஃபன்ல மட்டும் அவங்களாம் கலந்து கொண்டு பெருமாளை அடக்க வச்சுட்டாங்க. அப்போ பெருமாளை சொன்ன செய்தி மட்டும் அவங்க தெரிஞ்சு, நீங்கள் இன்னைக்கு வர்றீங்க, ஆனால் நீங்கள் வர்றதுக்கு இத்தனை நாளைக்கு முன்னாடியே பெருமாளை சொல்லிட்டாங்க, அசூதுல் அனசி போயிட்டான், அவனை இவங்க யார் கொலை செஞ்சதில் கலந்து கொண்டவன் யாரு என்பதெல்லாம் பெருமாளை முந்தி சொல்லிட்டாங்க எங்களுக்கு. அப்படியே அங்கே சஹாபாக்கெல்லாம் சொல்லி காமிச்சாங்க. அவங்க காலத்தில் பெருமாளை காலத்திலே அந்த கதை முடிஞ்சிச்சு. பெருமாளா காலத்தை முசைலமா வந்தாங்க நபின்னு சொல்லிக்கிட்டு. அவன் பேர் முசைலமான்னு பேரு. அவன் ரசூல்லா தபால் எதுனா மீன் முசைலமத்தின் நபியுல்லா இலா முஹம்மதின் ரசூல் இல்லா
அல்லாவுடைய முசைலமத்து ரசூல்லா, அல்லாவுடைய ரசூல் ஆகிய முசைலமாவிடமிருந்து அல்லாவுடைய இன்னொரு ரசூல் ஆகிய முகமது ரசூல்லா அவர்களுக்கு எழுதும் கடிதம். பூமி ரெண்டா பிரிச்சுக்குவோம். ஒரு பாதையில் நீங்க ஆட்சி செய்யுங்க, நீங்க நபி ஆயிருங்க. இன்னொரு பாதையில் நான் நபியா இருக்கு, நான் ஆட்சி செய்யறேன் அப்படின்னு தபால் எழுதலாம். யாருங்க? முசைலம். பெருமான தபால் எழுதினாங்க. அவங்களுக்கு பதில் மின் முஹம்மது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா முசைலமத்தில் கஸாப், பொய்யனாகிய முசைலமாவுக்கு நபியாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய தபால். நீ ஈமான் கொண்டு வந்துடு, அல்லாஹ் உனக்கு வெற்றியை கொடுப்பான், இல்லையா அல்லாஹ் கடும் தண்டனை கொடுப்பான். அதனால வார்த்தை எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. அவன் ஏத்துக்கல. இந்த பெருமானோட தபால் கொண்டு போனாங்கல்ல, கொண்டு போன சஹாபி ஹபீப் பின் ஜயித், அந்த சஹாபியை கொடூரமா கொலை பண்ணான், துண்டு துண்டா வெட்டி கொலை பண்ணான். ரசூல் காலத்துக்கு பின்னாடி அபூபக்கர் இல்ல காலத்துல பெருமானா அவனை எதிர்க்க போறல, அவன் படைகளை அனுப்பல. பெருமானா காலத்துக்கு பின்னாடி அபூபக்கர் காலத்துல அவன் நடக்கிறதுக்காக படைகளை அனுப்பிச்சாங்க. அதில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தலைமையில படை அனுப்பிச்சாங்க. அவன் உள்ள போந்து நொறுக்கி அவனையும் கொலை பண்ணி அவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் தீது கட்டாங்க. அதோட அவன் பித்தனா உடஞ்சி. இதுவாறு ரொம்ப பேர் கிளம்பினா அதுக்கு பின்னாடி. இன்ன வரைக்கும் இருக்கு முசீபத்து. 90 வருஷத்துக்கு முன்னாடி மிர்சா குலாம் முஹம்மது காதியானி அவர் நபின்னு சொல்லிட்டு வந்தாரு. இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ரஷீத் ஹலீஃபா அமெரிக்காவில் தன்னை நபி என்று சொல்லி கொண்டு வந்தார். பொதுக்கூட்ட மேடையில் பேசிட்டு சுட்டு கொண்டாங்க முஸ்லீம்கள். அவரை 2 மேடையில் சுட்டு தள்ளிட்டாங்க. போய் சேர்ந்தார். நபி துப்பாக்கியில் சுடப்பட்டு செத்து போயிட்டார். யாரு? அந்த நபி. அவர் நபி என்று தன்னை பீற்றி கொண்ட பொய் நபிகள் இருக்கலாம். இவருக்கெல்லாம் முத்த நபிகள்னு பேர். தன்னை நபி என்று பொய்யாக சொல்லி கொண்டவர்கள் நிறைய பேர் கிளம்புனாங்க. அந்த மாதிரி பொம்பளைலாம் வந்துருக்காங்க. இந்த மாதிரி 4 பொம்பளைங்களாம் வந்துருக்காங்க. முசைலம் அந்த காலத்திலே ஒரு பொம்பளை தன்னை நபின்னு சொல்லி கிளம்பி வந்தா. அவ பேர் ஒரு 10,000-15,000 பேர். எல்லாமே நீ என்ன பாத்திலோ அப்போ சத்தமா சொல்லு, 10 பேர் வருவான். மக்களுக்கு பைத்தியக்காரனும் அப்படி யார் எது சொன்னாலும் 10 பேர் அவன் முன்னாடி வர்றதுக்கு ஆள் இருக்கு. பைத்தியக்காரன் முன்னாடி 10 பேர், பணக்காரன் முன்னாடி 10 பேர்னு சொல்லுவாங்க பழமொழி. ஒரு பொம்பளை நபின்னு வந்தா. முசைலமாவுடைய ஆட்கள் அவன் ஆட்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை 2 நபிக்கு ஒரு மீட்டிங் பண்ணி ஒரு சந்திப்பு ஏற்படுத்தலாம், அவங்க எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை அப்படின்னு ஒரு மீட்டிங் ஏற்பாடு செஞ்சாங்க. ஒரு தனி அறையில் நடந்த மீட்டிங் நடந்துச்சு. அப்போ இவர் முசைலமா இருக்கானே அவன் பொம்பளை கெடுத்து விட்டான். நபியை கெடுத்து விட்டார். நவுது பில்லாஹ் ஷைத்தான். உடனே என்ன பண்ணாலுங்க, சரி 2 பேரும் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உடனே அவன் கூட்டம் பெரிய கூட்டமாக சேர்ந்து போச்சு. அடித்தா கேவலம் இவங்களாம் நபின்னு கிளம்புறானு போல. ஆக 2 பேரும் அழிக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் அப்படி கிளம்பி வந்தாங்க எல்லாருமே கொடூரமான முறையில் எல்லாரையும் ஒரு ஆள் விடாமல் எல்லாத்தையும் தீர்த்து கட்டியாச்சு. இப்போ ரஷீத் ஹலீஃபா அப்படின்னு ஆள் நபின்னு சொல்லி இன்னைக்கு அவன் பின்னாடி போகிற ஒரு 10 பேர் இருக்கிறானோ. தமிழ்நாட்டிலையும் இருக்கானு, காரைக்கால் இருக்கானு, எல்லா ஊர்லையும் இருக்கானு. யாரு? ரஷீத் ஹலீஃபா நபி. அவருக்கு என்னையா மோஜிதா, நபி ஆட்சிய மோஜிதா என்னன்னு கேட்டாங்க. 19 என்ற எண் தான் எனக்கு மோஜிதா. என்ன அப்படின்னா, குர்ஆன்ல பாருங்க எவ்வளோ விஷயங்கள் 19லயே நடக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் 19 எழுத்து, பே சீனு கணக்கு பட்டா பிஸ்மில்லாஹ் மொத்தம் 19 எழுத்துக்கள். ஒரு நாள் 114 சூறா இருக்கு. அது 19 வருஷம் கரெக்டாக வகுப்படுது. இதில் 114 சூறா அது 19 வகுப்படுத்தா வகுப்படுது. இது மாதிரி குர்ஆனுடைய எத்தனையோ வசனங்கள், எத்தனையோ சூறாக்கள் 19 வகுப்படுகிறது. எனக்கு ஒரு கூட்டம் மோதிச்சா அப்படின்னா அவன் சுடிதல்ட்டாங்க அந்தால. அதே மாதிரி இந்த இதில் அமெரிக்காவில் ஒரு ஆள் அமெரிக்காவில் எலிஜா முகமது, அவன் பேர் என்ன? எலிஜா முகமது. ஆரம்பத்தில் இஸ்லாம் தான், முஸ்லீம் தான். அவர் பல லட்சக்கணக்கான பேரை முஸ்லீம் ஆக்கிட்டார். இன்னும் அவருடைய மதிப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சு. நபின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனால் நபி சட்டம் வருது, எனக்கு ஆண்டவன் உத்தரவுலாம் வருதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டார். அவரை கொண்டு முஸ்லீமான நபர்களே ஒரு நபர்
யாருன்னு கேட்டா மால்கம் எக்ஸ். அவர் கையால் முஸ்லீமானவர் தான். அவரும் ரவுடியா இருந்த முஸ்லீமானவர். அவர் மக்கா ஷரீஃபுக்கு வந்து ஹஜ்ஜுக்கெல்லாம் யாரும் போகக்கூடாது அவர் காலத்தில் எலிஜா முகமது. ஏன்னா போனால் மற்ற உண்மையான முஸ்லீம்களை பார்த்தாங்கன்னா எது இஸ்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால இதுதான் இஸ்லாம், நான் தான் நபி அப்படின்ட்டாப்புல. இவர் தப்பிச்சு போய் தனியா வேற நாட்டுக்கு போற மாதிரி ஹஜ்ஜுக்கு வந்துட்டார். வந்து உண்மை இஸ்லாம் என்னங்கிறத மற்றவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். தெரிஞ்சுக்கிட்டு போய் எலிஜா முகமது சொன்னது மதம் உண்மை மதம் அல்ல, இதுதான் உண்மையான இஸ்லாம், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உண்மையான நபி அப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் சொல்லி உண்மையான இஸ்லாம் பக்கம் மக்களை அழைச்சாரு. யாரு? மால்கம் எக்ஸ் அப்படின்ற ஒரு முஸ்லீம். இதெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த செய்திதான். உடனே ரொம்ப பேர் வந்து அவரை நபியா எலிஜாவை நபியாயிட்டு கொண்ட ரொம்ப பேர் அதை விட்டு திருந்தி எல்லாருமே மால்கம் எக்ஸ் சொன்னதை கேட்டு உண்மையான இஸ்லாம் பக்கம் வந்துட்டாங்க. இது பிடிக்காம அவர் பேசிட்டு இருக்கும்போது அதே மாதிரி பயான் செஞ்சுட்டு சுட்டு கொண்டுட்டாங்க. யார? மால்கம் எக்ஸ் எலிஜா ஆட்கள் சுட்டு கொண்டுட்டாங்க. இன்ன வரைக்கும் எலிஜாவுடைய ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவர் நபின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ரஷீத் கலீஃபா நபின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க. பேச்சுக்கார பேரும் நல்லதான் பாதுகாப்பு. அது என்ன எது சொல்ல வந்தேன்னா, நபி என்பது தானாக ஒருவர் கிடைக்கக்கூடிய பதவி அல்ல, அல்லாஹ் தஆலா கொடுக்குற கிஃப்ட். அது யாரும் தன்னை நபி என்று சொல்லிக்கொள்ள முடியாது, ரசூல் என்று சொல்லிக்கொள்ள முடியாது. வலி என்று வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள், எல்லா உண்மையும் வலிதான். வலி என்பது இஃப்தியாரி, நபி என்பது இஸ்திராரி. நம்ம இஃப்தியாருக்கு வேலையே இல்லை, கைர இஃப்தியாரி. அப்ப யா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இன்னி இஸ்தஃபைதுக, உங்களை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், அலன்னாசி மக்கள் அனைவரையும் விட, ரிசாலாத்தி என்னுடைய தூதுவத்தை கொண்டும், கலாமி என்னோடு பேசுகிற பாக்கியத்தை கொண்டும், ஹுது மா ஆதைதுக ஆகவே நான் கொடுத்த நியமத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், வக்கும் மின ஷாக்கிரீன் நன்றியோடு நல்லடியார்களாக நீங்கள் ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு போடுகிறான்.